ஆன்றோர்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க. இன்றைய தினம் திருநள்ளாற்று பதிகம், திருஞான சம்பந்தரோடு பதிகம் காணலாம். போகமார்த்த புன்முலையான் தன்னொடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையான் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. சனி பகவானின் தோஷம் நீங்க திருஞான சம்பந்த திருநள்ளாற்றில் பாடிய பதிகம். இந்த பதிகத்துக்கு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், பாண்டிய நாட்டில் சமண மதம் தழைத்தோங்கியது. சைவம் சற்று குறைந்த அளவில் இருந்தது. சைவத்தை மேல் நிலைநிறுத்துவதற்காக பாண்டிய நாட்டுக்கு செல்கிறார் திருஞான சம்பந்தர். அப்பொழுது அவர்கள் சைவ சமயத்தின் சிறப்பை விளக்குவதற்காக பாடச் சென்றபோது சமணர்கள் இவரை வாதிற்கு அழைக்கிறார்கள். அப்பொழுது எது சிறந்த மதம் என்பதற்காக பாண்டிய மன்னன் நடுவராக இருந்து போட்டி வைக்கிறார். அதாவது அனல்வாதம், புனல்வாதம். இந்த பாடல் அனல்வாதத்திற்காக நெருப்பு அவர்கள் சமண மதத்தின் சிறப்புகளை சொல்லி அவர்கள் பாடலை நெருப்பில் போட வேண்டும். திருஞான சம்பந்தர் சைவ சமயத்தின் சிறப்புகளை கூறும் பாடலை ஓலையில் எழுதி நெருப்பில் போட வேண்டும். அவ்வாறு செய்யும்போது சமணர்கள் போட்ட ஓலை கருகியது. திருஞான சம்பந்தர் ஏட்டில் நூல் போட்டு பார்த்து இந்த பதிகத்தை எடுத்து நெருப்பில் காட்டினார். அப்பொழுது நெருப்பில் இந்த ஓலை எரியாமல் பச்சையாக அப்படியே இருந்தது. அதனால் இந்த பதிகத்துக்கு பச்சை பதிகம் என்றும் பெயர். சைவ சமயம் தழைக்க, பாண்டிய நாட்டில் தழைப்பதற்காக நெருப்பில் இட்டு மீண்ட இந்த பதிகத்தை பாடி திருஞான சம்பந்தர் சைவத்தை மேலும் நிலைநிறுத்தினார். ஆக இந்த பதிகம் மிகவும் சிறப்பு வாய்ந்த பதிகமாகும்.